உலகமே போர் பதட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியா எடுத்த மாபெரும் முக்கிய அதிரடி நடவடிக்கை. இதனால உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமா இப்போ நடந்திருக்கு. உலக நாடுகளின் தலைப்பு செய்தியே இதுதான் கூட சொல்லலாம். அப்படி என்ன நடந்தது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன விதமான நடவடிக்கை எடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்றத பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். உலகம் முழுக்க போர் பதட்ட சூழ்நிலை இருக்கு. குறிப்பாக 2026 பிப்ரவரி 28 இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல நடத்தின போரின் காரணமாக அங்க இருந்த உச்சபட்ச தலைவர் இறந்து இருக்கிறார். அதன் காரணமாக அந்த நாடு என்ன முடிவெடுத்தது அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் சந்தியை மூடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது. அதுவும் எதுக்காம், வணிக ரீதியிலான கப்பலை நிறுத்துவதற்காக. அங்கே வணிக ரீதியான கப்பல் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மூடுறாங்க. இது என்ன பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உலக அளவில் 20% அது வழியாக தான் எண்ணெய் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய கப்பல்கள்லாம் பயணிக்குது. இதில் இந்தியா என்னன்னா 40% அது வழியாக தான் வந்துகிட்டு இருந்தது கச்சா எண்ணெய். இப்போ இதை மூணுனால என்ன மாறி இருக்கு, இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைன்றது இந்திய மக்களை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம்னே சொல்லலாம். இதில் முதலில் எல்பிஜி மற்றும் எரிபொருள் விநியோகத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது, ஹார்மோஸ் கடல் சந்தி மூடப்பட்டதுனால உலக சந்தையில் பெரிய பதட்டமே ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்திய அரசு எசென்சியல் காமிரேட் ஆக்ட் எனப்படும் சட்டத்தை பயன்படுத்தி ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. அதில் என்ன நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் உருவாகும் புரோப்பேன், பியூட்டேன் போன்ற உப தயாரிப்புகளை நேரடியாக எல்பிஜி உற்பத்திக்கே மாற்றி விட்டது. இதன் மூலம் இந்தியாவின் அரசு நிறுவனங்கள் ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் ஆகியவை உற்பத்தியாகும் எல்பிஜியின் பெரும்பகுதியை பெற்றுக்கொண்டு வணிக பயன்பாட்டுக்கு அதை அனுப்பாமல் வீட்டு பயன்பாட்டிற்கு அது அனுப்பியது. இதன் காரணமாக அன்றாட தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய, வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த எல்பிஜின்றது தட்டுப்பாடு இல்லாமல் சரிவர அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இதனால அன்றாட வாழ்க்கைன்றது பாதிக்கப்படவே இல்லை. இதன் விளைவாக எல்பிஜி சிலிண்டரோட ரேட்டும் கூடவும் இல்லை குறையவும் இல்லை, பெட்ரோலோட ரேட்டும் கூடவும் இல்லை குறையவும் இல்லை. எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்தில் எந்த குறையும் ஏற்படாமல் மக்கள் வழக்கம் போலவே அதை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோமா இல்லையா? இப்போது இந்தியாவின் எண்ணெய் பாதுகாப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது, இந்தியா கிட்ட கைவசம் மட்டுமே 70 நாட்களுக்கு மேலாக, 75 நாட்களுக்கு மேலாக தேவைப்படக்கூடிய அந்த மூல எண்ணெய்ன்றது குருடாயில்ன்றது நம்ம கைவசம் இருக்குது. இது எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது 250 மில்லியன் பேரலுக்கு மேலாக நம்ம கைவசம் இருக்குது. ஒரு நாட்டை மட்டுமே நம்ம நம்பி இந்த எண்ணெய்ன்றது வாங்க கிடையாது. பல நாடுகள்கிட்ட இருந்து, அதாவது 45 நாடுகளுக்கு மேலாக நம்ம எண்ணெய் வாங்கிட்டு, அதில் குறிப்பாக நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் எப்படிங்கிறீங்களா வாங்குகிறோம், சலுகை விலையில் வாங்கிட்டு இருக்கோம். அதை நிறுத்தவே இல்லை. இந்தியா எண்ணெய் வாங்குறது அனுமதி அமெரிக்கா கொடுக்குறேன் அப்படின்னுச்சு. நீங்கள் ஏன் எங்களுக்கு கொடுக்குறீங்க? நாங்கள் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணுன்றதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். மற்ற நாடுகள்லாம் எங்களுக்கு அனுமதி கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி பாரத அரசாங்கமும் தெரிவிச்சிருந்தது. அந்த இதில் நம்ம பார்க்கும்போது நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்தவே இல்லை. இது நாள் வரைக்கும் எண்ணெய் வாங்கிட்டு தான் இருக்கும். அதுவும் சலுகை விலையில் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அந்த சலுகை விலையில் தொடர்ச்சியாக அவங்ககிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுனால இந்தியாவின் பாதுகாப்பு, இந்த எண்ணெய் பாதுகாப்பில் ரொம்ப முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 3/1 பங்கு ரஷ்யா கிட்ட இருந்து தான் எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறோம். இதன் காரணமாக இந்தியாவில் இந்த பெட்ரோல் டீசல் விலைன்றது ஏற்றம் இறக்கம் இல்லாமல் நிலையாக இருந்துகிட்டு இருக்கு இது நாள் வரை. ஆனால் இலங்கையிலையும், பாகிஸ்தான்லையும், பங்களாதேஷ்லையும், ஐரோப்பியா போன்ற நாடுகள்லாம் இந்த நிலைன்றது மாறி இருக்கு. அதே போல எல்பிஜி சிலிண்டர் விநியோகம்ன்றது சரியாகவே நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இயற்கை எரிவாயு விநியோகம் அப்படின்றது அரசு நேச்சுரல் கேஸ் கண்ட்ரோல் ஆர்டர் மூலம் முக்கியமான துறைகளுக்கு முன்னுரிமை அளித்துள்ளது. வீடுகளில் பயன்படுத்தும் பிஎன்ஜி மற்றும் வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சிஎன்ஜி போன்றவற்றிற்கு 100% உறுதி செய்யப்பட்ட விநியோகம்
வழங்கப்பட்டு வருகிறது. இன்ன வரைக்குமே தட்டுப்பாடு இல்லாமல் சிஎன்ஜியும் பிஎன்ஜியும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கக்கூடியது 80%, உர தொழிற்சாலைகளுக்கும் 70% அளவுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்த கேஸ்லாம். இதன் மூலம் தொழிற்சாலை செயல்பாடுன்றது முடங்காமல் இருக்கிறது, பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறது, மின்சார தடைன்றது இல்லாமல் இருக்கு, எரிபொருள் தட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறது. இப்போது உள்ள இந்தியாவுக்கும் உள்ள கம்பேரிசன் நம்ம பார்க்கும்போது 1991ஆம் ஆண்டு இந்தியான்றது மாபெரும் பொருளாதார நெருக்கடியில் இருந்தது. பொருளாதார வீழ்ச்சின்னு கூட சொல்லலாம். அப்போது இந்தியா கிட்ட வெளிநாட்டு பணம் அப்படின்றது கையிருப்புன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 2 வாரங்களுக்கு தேவையான பணம் மட்டும்தான் கையிருப்பு இருந்தது. இதனால் அவங்களால எந்த விதமான இறக்குமதியும் பண்ண முடியாத சூழ்நிலையும் இருந்தது. அந்த சூழ்நிலையில் இந்தியா கிட்ட இருந்த தங்கத்தை வெளிநாட்டுக்கிட்ட அடமானம் வைத்து அதன் மூலியமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்தது. ஆனால் இப்போ இந்தியாவோட தலையெழுத்தே மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய வெளிநாட்டு பணம் அப்படின்றது பல ஆண்டுகளுக்கு தேவையான பணம் நம்ம கைவசம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எண்ணெய் வாங்குறதுன்றது ஒரு நாட்டை நம்பி இல்லை, பல நாடுகள், அதாவது 40 நாடுகளுக்கு மேலாக நம்ம இப்போ எண்ணெய் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கும் கூடுதலாக 75 நாட்களுக்கு மேலாக தேவைப்படக்கூடிய எண்ணெயும் நம்ம கைவசம் இருக்குது. இதனால் இந்தியாவோட பொருளாதார நெருக்கடி ஏற்படாமல் இருக்குது, எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்குது, எண்ணெய் விநியோகன்றது சரியாக நடந்துகிட்டு இருக்குது. ஏன் ஒரு நாட்டை நம்பி இல்லை, ஒரு நாட்டில் பிரச்சனை நடக்குது, அங்கேருந்து மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கோம்னா தடைப்பட்டுது, இந்த ஜலசந்தி மூடப்பட்டது, அதனால் நமக்கு வராமல் போயிடும் அப்படின்னு நம்ம பயப்படலாம். இல்லை, பல நாடுகள்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம், அதனால் பயப்பட தேவையில்லை. இங்கே பிரச்சனை நடக்குதா, நான் அங்கேருந்து அதிகமாக வாங்க போகிறேன், அவ்வளோதானே, இங்கேருந்து வாங்க போகிறது அங்கே மாறப்போகுது, அவ்வளோதான். அதனால் இந்தியான்றது இந்த எரிசக்தி பாதுகாப்புன்றது ரொம்ப வலுவாகவே கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த மத்திய அரசாங்கத்தினால. அதனால தான் இந்த கேஸ் தட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் மக்களின் அன்றாட பயன்பாடுன்றது தேவைன்றது எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் பாதிப்பும் ஏற்படாமல் சரியாக நடந்துகிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த அளவுக்கு இந்தியாவை சரியாக பாதுகாப்பாக வழிநடத்தி வருவதால் உங்களின் சார்பாகவும் நாரத மீடியா சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்களே, உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பார்த்துட்டோம், இனியும் பயப்படக்கூடாது. கேஸ் தட்டுப்பாடு, எண்ணெய் தட்டுப்பாடு, விலை ஏற்றிடுவாங்க, எதுவும் இருக்காது, பயப்படாதீங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக இருக்கிறார்.